நம்ம வந்து ஒரு சுற்றி வந்து நம்ம இயற்கை சூழல் வந்து நம்ம ரசிச்சுக்கிட்டே போகிறோம். இந்த இடம் வந்து அமானுஷ்யம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சா நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் அங்கே அமானுஷ்யம் இருக்கு அப்படின்னு நம்மளுக்கு முன்கூட்டியே தெரியுது அப்படின்னா நம்ம மனநிலை எப்படி இருக்கும்? இப்போ நம்ம அந்த தெரிஞ்சுக்கிட்டே அங்கே நம்ம போகிறோம். அதே சமயம் நம்ம நினச்ச மாதிரியே அமானுஷ்யம் நம்மளுக்காக காத்துட்டு இருக்குது அப்படின்னா நம்மளோட மனநிலை என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு நீங்க யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற சம்பவம் என்னன்னா, தொப்பூர் கணவாயில நடந்த மிகவும் பயங்கரமான திகில் சம்பவத்தை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அப்படி என்னதான் நடந்துச்சு அப்படின்னு நம்ம ஷோக்குள்ள போனோம்னா, தொப்பூர் கணவாயில நடந்த மிகவும் அமானுஷ சம்பவம் தான் நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல வந்து புதுசா நீங்க வரீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, முடிஞ்ச அளவுக்கு உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். சரிங்களா? வாங்க நம்ம ஷோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம இந்த சம்பவத்துக்கு போறோம் அப்படின்னா, கணேஷ் அப்படின்ற ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து மெக்கானிக் ஷெட் வச்சிருக்காரு. இப்பதான் வந்து ரொம்ப வருஷமா வாழ்ந்துட்டு வர்றாரு. தொப்பூர் கணவாயில இருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்துல அவர் வாழ்ந்துட்டு வர்றாரு. அவருக்கு வந்து ஒரு மனைவி இருக்காங்க, ஒரு 2 வயசுல ஒரு பெண் குழந்தை இருக்காங்க. அவங்க வாழ்க்கை நல்லா போயிட்டு இருக்கு. ஒரு நாள் வந்து அவங்களோட அண்ணன் பையனுக்கு வந்து 1ஆம் ஆண்டு பர்த்டே ஃபங்க்ஷன் வருது. சரிங்களா? அதுக்காக வந்து இவங்க வந்து போகணும். ஃபேமிலியா போறாங்க. ஃபேமிலியா போகும்போது அந்த தொப்பூர் கனவா வழியாக தான் அவங்க போகணும். சரிங்களா? இப்போ நார்மலாக நம்ம ரோட்ல போயிட்டு இருக்கோம். ஏதாவது இடத்துல வந்து திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு அப்படின்னாலே நம்ம பார்க்கும்போது நம்ம மனசு ரொம்ப ஆழ்ந்த துக்கத்துக்கு போயிடும். அதே மாதிரி தான் இப்போ நம்ம வந்து ஒரு அன்னைக்கு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அந்த அதே நினைப்பு நம்ம மைண்டில் ஓடிட்டு இருக்கோம். அதுலேருந்து வெளியே வர்றதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவும் கஷ்டமாக இருக்கும். இப்போ வந்து அதே மாதிரி இவங்க வந்து அந்த பர்த்டே ஃபங்க்ஷனுக்காக போயிட்டு இருக்காங்க. பர்த்டே ஃபங்க்ஷன் கிளம்பி போகிறாங்க. சரிங்களா? சுமார் ஒரு நைட்டு வந்து ஒரு 10 மணி அளவில் தான் போகிறாங்க. அடுத்த நாள் மதியம் வந்து ஃபங்க்ஷன். சரிங்களா? இவங்க வந்து நைட்டு வந்து 3 பேரும் வந்து அவங்களோட கணேஷ், அப்புறம் அவங்க ஒய்ஃபு, அப்புறம் அவங்க 2 வயசு பெண் குழந்தை, அவங்க வந்து 3 பேரும் பைக்கில் போயிட்டு இருக்காங்க. எந்த ரூட் வழியாக போகிறாங்க அப்படின்னா தொப்பூர் கணவாய், அந்த ரூட் வழியாக தான் அவங்க போகிறாங்க. சரிங்களா? தொப்பூர் கணவாய்னாலே நம்ம நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். ரொம்ப டேஞ்சரஸான ஸ்பாட், நிறைய ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, நிறைய உயிரிழப்புகள் நடந்திருக்கு. அந்த இடத்துல வந்து அமானுஷ்ய திகில் சம்பவங்கள்லாம் நிறைய நடந்திருக்குன்றது நம்ம நிறைய பேர் வந்து அனுபவபூர்வமாகவே பார்த்துருக்காங்க. சில பேர் நம்ம கதைகள்லாம் நம்ம கேட்டிருக்கோம், அந்த மாதிரி அந்த இடத்துல நம்ம நடந்திருக்கு அப்படின்ட்டு. இவங்களும் என்ன பண்றாங்க, அதே ரூட் வழியாக தான் போறாங்க. இவருக்கும் கணேஷுக்கும் முன்னாடி தெரியும். ஏன்னா வந்து அவர் வந்து அங்கேருந்து கொஞ்சம் சுமார் ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்துல தான் அவர் கடை வச்சிருக்காரு. அதனால வந்து தாராளமா அவருக்கு எல்லா விஷயமும் முன்கூட்டியே தெரியும். அதனால வந்து அவங்க போகும்போது வேற வழி இல்லை, நான் அந்த நைட் தான் போய் ஆகணும், நைட் தங்கிட்டு காலைல எல்லா ஏற்பாடுகளும் இவங்க தான் பண்ணணும். ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஆட்கள் இல்லாதனால இவங்க தான் ரிலேஷன், அதனால வந்து இவங்க தான் ஏற்பாடுகள் பண்ணுறதுனால நைட்டே கிளம்பி போகிறாங்க. அப்போ வந்து போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ரோட்டில் போயிட்டு இருக்காங்க, பைக்கில் 3 பேர் போயிட்டு இருக்காங்க. போயிட்டு இருக்கும்போது தூரத்தில் வந்து ஒரு லாரி வந்து நிற்கிறத பார்க்குறாங்க. லாரி வந்து ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அப்படின்ட்டு ஆக்சிடென்ட் ஆனமா நிற்கிது. என்னன்னு இவங்க பக்கத்தில் போய் பார்க்கும்போது என்னன்னா வண்டி ஆக்சிடென்ட் ஆகுது. வண்டி வந்து பிரேக் டவுன் ஆகிருக்கு. அவங்க மனைவி பார்த்துட்டு இவங்கள்ட்ட சொல்கிறாங்க, அப்பாடா பிரேக் டவுன் ஆகிருக்கு, சரி ஓகே யாரு கூட ஆகலை அப்படின்ட்டு இவங்க சரி இப்போ அவங்க அண்ணன் வீட்டுக்கு போயிடுறாரு. நல்லபடியாக போய் சேர்ந்துடுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவரோட கடைக்கு பக்கத்தில் இருக்கிறவர் வந்து கடை வச்சிருக்காங்க. அவங்க வந்து ஃபோன் பண்ணுறாங்க. ஒரு சுமார் ஒரு நைட்டு ஒரு 12 மணி இருக்கும். சரிங்களா? அவரோட வீடு, அந்த கடைக்காரோட வீடு அவங்க பக்கத்தில் தான் இருக்குது. ஏன்னா அவங்க ரெண்டுமே கடையும் வீடு சேர்ந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க. அவங்க ஃபோன் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணி நம்ம கணேஷுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. இந்த மாதிரி வந்து உங்கள் கடை எரிஞ்சிட்டு இருக்கு, தீப்பிடிச்சு எரியுது, நீங்கள் உடனே வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே, என்னடா அது இப்படி ஆயிடுச்சு, நம்மளுக்கு இருக்கிறதே ஒரே ஒரு கடை, நம்ம அதை வச்சு நம்ம வாழ்வாதாரம் போயிட்டு இருக்கு, இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ட்டு சொன்ன ஃபோனை வச்ச உடனே அவர் வந்து வண்டி எடுத்துட்டு கிளம்புறாரு. வேற வழியும் இல்லை, அந்த ரூட் வழியாக தொப்பூர் கணவாய் வழியாக தான் வந்து ஆகணும். ஒரு பயத்தோடய வராரு, நம்ம வேற வழி இல்லை, நம்ம வந்து தான் ஆகணும் அப்படின்ட்டு வந்துடுறாரு. கடையில வந்து பார்க்கும்போது என்னன்னா கடைக்கு பெரும் இது சேதாரம் இல்லை. வெளியே வச்சிருக்க சும்மா அந்த செட்டு மாதிரி கூரையில போட்டிருக்கோம், அது மட்டும் தான் எரிஞ்சிருக்கு. கடைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அப்பாடா எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ட்டு கிளியர் பண்ணிட்டு எல்லாமே இது பண்ணிட்டு மறுபடியும் அவங்க அண்ணன் வீட்டுக்கு கிளம்புறாரு. சரி ஒரு நைட்டு ஸ்டே பண்ணிட்டு காலைல போகலாம் அப்படின்னு பார்த்தாலும் விடிய காலையிலே நிறைய வேலைகள் வந்து செய்ய வேண்டியிருக்கு. அதனால வந்து உடனே அவர் கிளம்புறாரு. கிளம்பி வந்து
அவங்க அண்ணன் வீட்டுக்கு போறாரு. அதே தொப்பூர் கணவாலி ரூட் வழியா தான் போறாரு. போகும்போது ஒரு பயத்தோட தான் போயிட்டு இருக்காரு. அவரு திரும்பி வீட்டுக்கு போகும்போது பாத்தீங்கன்னா சுமார் ஒரு 1:30 மணி இருக்கும். 1:30 மணி அளவுல வந்து திரும்பி அவரு வீட்டுக்கு போயிட்டு இருக்காரு, அவங்க அண்ணா வீட்டுக்கு. போயிட்டு இருக்கும்போது தூரத்துல இருந்து ஒரு லேடி வந்து உடம்பெல்லாம் அப்படி ரத்த காயத்தோட அப்படி நின்றுட்டு இருக்காங்க ரோட்ல. இவர் வந்து தூரத்துல இருந்து பார்த்தோன்னா ஏதோ ஒரு அமானுஷம் நிக்குது அப்படின்ட்டு பயந்துக்கினே போறாரு. ஆனா கிட்ட போய் பார்க்கும்போது என்னன்னா ஒரு லேடி தான் நிக்கிறாங்க. உடம்புலலாம் அடிப்பட்ட மாதிரி, கீழே அடிப்பட்ட மாதிரினாலும் ரத்த காயங்களா இருக்கு. இவர் இறங்கி போய் பார்க்குறாரு. பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த மாதிரி வந்து என்னங்க இப்படி உடம்புல ரத்தமா இருக்கு, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது என்னன்னா, பக்கத்துல வந்து அவங்க எதுவும் பேசல. சும்மா இங்க மட்டும் இப்படி பாருங்க அப்படின்னு கை மட்டும் காட்டுறாங்க. கை மட்டும் காட்டும் போது இவர் அங்க போய் பாக்குறாரு. பார்க்கும்போது என்னன்னா, அங்க வந்து ஒரு லேடி, ஒரு பையன், சரிங்களா, அடிப்பட்டு விழுந்த நிலைமையில இருக்காங்க. இவருக்கு சமக்கம் யாராவது ட்ரிபிள்ஸ்ல வந்திருக்காங்க போல. ட்ரிபிள்ஸ்ல வந்து எப்படி வண்டி கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்ட்டு இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, சரி இறங்கி போய் பாக்குறாரு. ஆனா அந்த லேடி வந்து இறந்துட்டாங்கன்றது இவருக்கு தெரியும். தெரிஞ்சிருச்சு. பார்க்கும்போது அவங்க உயிர் இல்லை, மூச்சு இல்லை. பையனுக்கு மட்டும் லைட்டா வந்து மூச்சு இருக்கு. சரி என்னடா அப்படின்ட்டு சரி கிட்ட போய் பாக்குறாரு. அப்புறம் இந்த ஒரு லேடி நின்று இருந்தாலும் முன்னாடி அவங்கள்ட்ட திரும்பி கேட்கறாரு, என்ன ஆச்சு எப்படி அப்படின்னு கேட்கும்போது அவங்கள காணும். என்னடா இவங்களை காணும் அப்படின்ட்டு சுத்தி முட்டி பாக்குறாரு. தூரத்துல ரொம்ப தூரம் அவன் போயிருந்தாலுமே அவ்வளவு சீக்கிரத்துல போயிருக்க முடியாது. ஏன்னா ஃபுல் ஸ்ட்ரெச் ரோடு. அவ்வளவு சீக்கிரத்துல போயிருக்க முடியாது. எங்கேயும் போக முடியாது, வழியே கிடையாது. அப்ப பாத்தீங்கன்னா அந்த லேடி வந்து சரி பாக்குறாங்க, ஒரு லேடி அங்க இறந்துருக்காங்க. இவருக்கு வந்து மூச்சு இருக்கு. சரி என்ன லைட்டா லைட்டா தண்ணி வச்சிருக்காரு வண்டியில. லைட்டோட தெளிச்சு எழுப்புறாரு. எழுப்பி பார்க்கும்போது என்னன்னா மூச்சு இருக்கு, லைட்டா கொஞ்சம் சூழ்நிலை இருக்கு. என்னப்பா ஆச்சுன்னு கேட்கும்போது எங்க அம்மாவுக்கு வந்து உயிர் இருக்கான்னு பாருங்க அப்படின்னு சொல்றாரு. என்னடா அது, அம்மா அம்மா பையன் தானோ அப்படின்ட்டு சரி உங்க கூட இன்னொருத்தவங்க வந்திருந்தாங்களே, எங்க அவங்க போயிட்டாங்க அப்படின்னு கேட்கும்போது இல்ல நாங்க 2 பேர் தான் வந்தோம், எங்க கூட யாருமே வரலையே அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் இவருக்கு ஒரு ஸ்ட்ரைக் ஆகுது. என்னடா அது, ஏற்கனவே லேடி பார்த்தோம், அவங்க பார்த்தா இல்ல, இந்த பையன் இப்படி சொல்றானே அப்படின்ட்டு முன்னாடி ஒரு இறந்த அந்த அம்மாவை வந்து திருப்பி பார்க்கும்போது யாரு உங்ககிட்ட வந்து லிஃப்ட் கேட்டாங்களோ, யாரு வந்து அவங்க வண்டி நிறுத்துறாங்களோ அதே ஆள் லேடி தான் அவங்க சடலமா கிடக்குறாங்க. ஐயோ இப்ப வந்தது ஆன்மா தானா அப்படின்ட்டு சரி அவங்க பையனை காப்பாத்துற ஒரு நோக்கத்துக்காக வந்திருப்பாங்க போல இருக்கு அப்படின்ட்டு இவரும் சரி ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணிட்டாரு. ஆம்புலன்ஸ் வந்துடுச்சு. ஆம்புலன்ஸ்ல பையனை ஏற்றிடுறாங்க. ஆனா அவங்க அம்மா என்ன ஆச்சுன்றது பையன்கிட்ட சொல்லல. சரி சொல்லாம ஹாஸ்பிட்டல் ஏற்றி அனுப்பிடுறாங்க. அனுப்பிட்டு பாத்தீங்க அப்படின்னா பையன் வந்து ஹாஸ்பிட்டல் சேர்த்தோன்னா பையன் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு நாட்கள்ல குணமாயிறாரு. குணமாயிட்ட பிறகு இவரும் வந்து சரி வீட்டுக்கு போயிடுறாரு. சரிங்களா, அவர் ஹாஸ்பிட்டல் சேர்த்து அவர் குணமாயிடுறாங்க. அவர் ஒரு வாரம் கழிச்சு போய் பாக்குறாரு, குணமாயிடுறாரு. அன்னைக்கு நைட் என்ன பண்றாரு, ஒரு வீட்டுக்கு போய் நல்லா படுத்து தூங்குறாரு. தூங்கிட்டு இருக்கும்போது கனவுல வந்து அந்த வண்டியில வந்து லிஃப்ட் கட்டாங்களே ஒரு அம்மா, அந்த அம்மா வந்து கனவுல வர்றாங்க. வந்து இந்த மாதிரி ரொம்ப நன்றி, ஏன்னா என்னோட உயிர் பிரிஞ்சிருச்சுன்னு எனக்கு தெரியும், மற்ற என்னோட பையனுக்கு வந்து உயிர் இருந்துச்சு, அதனாலதான் வந்து நான் உங்களை வழிமறைச்சு உங்ககிட்ட வந்து லிஃப்ட் கேட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா நிறைய பேருக்கு நான் லிஃப்ட் கேட்டேன், யாரு கண்ணுக்கும் என்னோட உருவம் தெரியல போல, உங்க கண்ணுக்கு தான் தெரிஞ்சிருக்கு, அதனால ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாத்தீங்கன்னா அந்த அம்மா இறந்துட்டாங்க, அந்த பையன் மட்டும் உயிர் பழைச்சிருக்காரு. இப்படிதான் கணேஷ்ன்றது நம்ம சேனலுக்கு வந்து இந்த ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணியிருந்தாரு. இன்ன வரைக்குமே அந்த நிகழ்வு வந்து என்னால மறக்க முடியல. ரொம்பவும் துக்ககரமான நிகழ்வா இருந்துச்சு. ஏன்னா அந்த அம்மா வந்து இறந்துட்டாங்க, பையன் மட்டும் தான் இருக்காரு. ஏன்னா தொப்பூர் கணவாயில் பாத்தீங்கன்னா நிறைய அமானுஷ நிகழ்வு வந்து இந்த மாதிரி நடந்துகிட்டே இருக்கு. இப்பவும் கூட நிறைய இடத்துல நடந்துட்டு இருக்கு. அந்த சைடு வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் யாராவது போனீங்க அப்படின்னா ரொம்ப ஜாக்கிரதையா போங்க. ஏன்னா நம்ம நல்லா போயிட்டு இருந்தாலுமே நம்மளுக்கு தெரியாத சில விஷயங்கள் நம்மள வந்து இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு தள்ளுறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. அதனால வந்து மிகவும் ஜாக்கிரதையா போங்க. நான் இது போல யாராவது உங்களுக்கு வாழ்க்கையில வந்து இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. டிஸ்கிரிப்ஷன்ல போய் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு, அதுல போய் நீங்க வாய்ஸ் நோட்டா நீங்க அனுப்பலாம். அப்பதான் வந்து அதுல வந்து த்ரில்லிங்கா இருக்க சம்பவத்தை நம்ம சேனல்ல வந்து நம்ம போஸ்ட் பண்றோம். நம்ம சேனலுக்கு தான் புதுசாக வரீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பாய்.